சிதம்பரத்துல வந்து நடராஜாவை பார்த்தா பக்கத்துல தில்லகாளின்னு இருக்கு. அந்த தில்லகாளி வந்து பிரம்மசாமுண்டேஸ்வரின்னு அம்பாள் இருக்கு. அதுக்கு 4 முகம். அதுக்கு வந்து பிரேதத்து மேல சமாரம் பண்ணி உட்கார்ந்துருக்கான் அந்த அம்பாள். பக்கத்திலேயே தில்லகாளி. அந்த அம்பாளுக்கு வந்து குங்குமம், எண்ணெய், வெள்ளை புடவை தான் கட்டி அபிஷேகம் பண்றது. சிதம்பரத்தில் நடராஜாவை பார்த்தா தில்லகாளியும் வந்து தரிசனம் பண்ணணும். அதான் சிதம்பரம் வந்ததுக்கு பெரிய பெருமை. 5 பூஜை சேத்திரத்தில் வந்து ஆகாச சேத்திரம், அப்பு தேவி வாயு ஆகாசம் பிரிதிவின்னு 5 பூஜை சேத்திரத்தில் வந்து இது ஆகாசம் இருக்கு. சிதம்பரத்தில் வந்து 5 சபை இருக்கு. சிற்சபை, கனக சபை, தேவ சபை, நடன சபை, ராஜ்ய சபைன்னு. நடராஜா வந்து சிற்சபையில் இருக்கார். அந்த நின்னது வந்து கனக சபை, ராஜசபைங்கிறது ஆயிரங்கால் மண்டபம், தேவ சபைங்கிறது தான் சுவாமிகள்லாம் பரவார மூர்த்தி இருக்கிறது. நடன சபைங்கிறது காளி நடராஜா நடனம் ஆடி ஆதி குண்டல பூஜை வந்து ஆண் பெரிதா பெண் பெரிதான்னு போட்டி வருவது தான் அந்த நடன சபையில் 2 பேர் இருக்கிறாங்க. கிள்ளையில் வந்து 3000 பேர் நடராஜாவை சேர்த்து 2999 பேர், நடராஜா ஒன்று சேர்த்து 3000 பேர் தில்லை வாழ்ந்தனர்னு எங்களுக்கு சொல்கிறது. இது கொள்வன குடுப்பன இறப்பு பிறப்பு வாழ்வு சாவு எல்லாம் சிதம்பரத்தோட செடி. அங்கே 4 வீதி இருக்கு. வருஷத்தில் 2 உற்சவம் நடக்குது. ஆணி திருமஞ்சனம், மார்கழி மகோத்சவம். மொத்தம் நடராஜாவுக்கு வந்து 6 அபிஷேகம். சித்திரையில் அபிஷேகம், ஆணியில், அப்புறம் வந்து ஆவணி, புரட்டாசி, மாசி, மார்கழி. மொத்தம் 6 அபிஷேகம் உண்டு. 2 அபிஷேகம் காலையில், 4 அபிஷேகம் வந்து சாயந்தரத்தில் எல்லாமே. அதான் சிதம்பரத்தில் வந்து நடராஜா வந்து அங்கே தான் காலை தூக்கி ஆடுறது. இங்கே என்ன ஒரு பெரிய பெருமைனாக்கா, நடராஜாவே மூலவரே வந்து வெளியில் வந்து ஆனந்த தாண்டவம் காட்டுறதுனால அங்கே வந்து பிரார்த்தனை ஸ்தலம் கிடையாது. ஆனந்தமாக நடனம் ஆடி வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்தது தான் சிதம்பரத்தினோட விசேஷம். இங்கே தேர்லேயே மூலவரே வர்றதுனால சிதம்பரம் தான் பெரிய இது. இங்கே வந்து அப்பு தேயு ஆயு ஆகாசம் பிரிதிவி போன்னு இங்கே ரகசியத்துக்கு வந்து ரொம்ப மெயினாக உள்ளது. அங்கே ரகசிய பூஜை பண்ணி தான் சுவாமி எதாக இருந்தாலும் செய்யறது. சித்தகாசா பூஜைன்னு சொல்லுது. அப்புறம் வேற என்ன? உங்க பேரு? என் பேர் வந்து குமாரராஜா தீட்சிதர். எங்கள் அப்பா பேர் வந்து சிவசங்கர தீட்சிதர்.